5 நிமிஷம் கழிச்சு வேலை விட்டுருப்பான். தாயார் தந்தையார் உண்மை எங்களுடைய உரிமையில் அவன்படிக்கு ஐய போட்டு சொல்லிட்டு போறேன். மாமாங்கிற யாரும் அவளுக்கு தைரியம் கொடுக்குது. மாமான்னு சொன்னா அப்படியே அறுத்து போகுது. மாமான்னு வாயில் வரக்கூடாது. உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ மாமா தானே? பின்ன என்ன சித்தப்பாவா வரீங்க? திறந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி ஏதோ வந்து ஏதோ பிடிச்ச மாதிரி நாய் மாதிரி உள்ள பூந்து என் பொண்ணு கை பிடிச்சிருக்கிறியாடா? யாரா நீ? அது மட்டும் இல்லாம இந்த கௌரவர்களுக்கு அந்த மாயவர்னு கண்டாவே சுத்தமா ஆகாது. எதிராளி வீட்டுக்குள்ள நீ வரலாமா? பகையாளி வீட்டுக்கு நான் வரலாமா? முதல்ல அலையா விருந்தாளியா வந்ததே தப்பு. என் பொண்ணு என் ஓடுகாலி முண்டை அவன் கையை பிடிச்சா நான் கூட ஓடுற தட்டுவானி முண்டை பேசுகிறேன். இவனுக்கு எந்த இடத்துல யாரை பார்த்து இருக்க என்ன சுயவரை எப்படி வச்சிடாம இச்சா சேவரை வச்சோம். எனக்கு கேட்ட மனவாளன் நான் தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னேன். அது நீங்களும் சொல்லக்கூடாது. எனக்கு கேட்ட மனவாளன் அவருதான், அவரை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். ஓஹோ, நீ சொல்றது நியாயம்தான். ஆசைப்பட்டு மாப்பிள்ளை நான் கழுத்துல மாலை போடுறேன் கட்டிக்கிற சொல்றது நியாயம்தான். ஆனா நான் இவனை மாப்பிள்ளை என்ன பண்ற கூழையாடே நீ விடியறதுக்குள்ள பாடுற உன பூமியில வச்சு நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், திட்டிட்டு இருக்கோம். இங்க இருந்து பிளையிங் சொல்றோம். நானும் ஆசை வச்சுட்டேன், உங்க பொண்ணு ஆசை வச்சு. அந்த மயிர வேலையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க 2 பேருமே ஆசை வச்சோம். ஏய், உங்கள் ஆசையெல்லாம் இப்பொழுது சிறிது நேரத்தில் பூசையாக போகிறது. யாரும் செய்யாத தப்பா நான் செஞ்சுட்டேன். ஆசை வச்சது தப்பா? ஆசை வச்சது தப்பு கிடையாது. அதுக்கு இன்னும் ஒரு தராதரம் இருக்குது. நாய் மேல ஆசை வைக்கலாம், ஒரு சிங்கத்து மேல ஆசை வைக்கணும். ஏன்டா கேடு கட்டவன் தரம் கட்டவன் உங்க அப்பன் திருடன் நக்கி நாராயணா குடிச்சுக்கோனா மாயக்கண்ண அப்படியாப்பட்ட திருடனுக்கு பிறந்தா நீ ஒரு திருடன். அந்த திருடனுக்கு திருடதான பிறப்பான். அது மாதிரி என் பொண்ணு எனக்கு தெரியாம தொட்டு தூக்கலான்னு பாக்குறியா? வந்து கல்வாரின்னு போலாம் பொண்ணு அப்பா முட்டி அப்படியே நீ வச்சிருக்க. அதுதான் வேண்டாம், உனக்கு அழைப்பே கொடுக்க கூடாதுன்னு தான் 55 தேசத்துக்கு தான் அழைப்பு கொடுத்தோம். உனக்கு வெத்தலை பாக்கு வச்சோமா இல்ல பத்திரிக்கை வச்சோமா ஏதாவது தாம்பளம் வச்சோமா? இல்லையே. திறந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி பூந்து ஏன்டா மூஞ்சி இருக்கிற வரிசைக்கு என் புள்ள உனக்கு கேக்குதா? பொண்ணு மூஞ்சி பாருடா. இதாட்டம் லட்சணமா இருக்குது. ஏய், எதுக்கு வந்த? எதுடா வந்து நீ? யார கேட்ற போது வந்த? எப்படி இங்க வரலாம்? எப்படி வரலாம்? யார்? சுயவரங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. நானும் வந்து நாட்டுக்கு லிகிர்த வந்ததா? வந்துதாரா? அழைப்பு கொடுக்காமல் வந்தது முதல் தவறு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வருவதற்கு முன்னே கேட்டு உள்ள வந்திருக்கணும். எந்த ஒரு உரிமையும் பெறாமல் வழிக்கு உள்ளே வந்த நீ இனிமேல் இங்க இருப்பதற்கு தகுதி கிடையாது. இவனை சிறைச்சாலையில் விட்டு அடிமைப்படுத்தி தினம் தினம் அடித்து சித்திரவதை. என்ன தெரியும்? என்னமா பழமொழி சொன்ன மாதிரி ஆடுகாலி வந்து அரண்மனையும் பாலாச்சு, குந்துகாலி வந்து என் கோட்டையும் பாலாச்சுன்னு என் கோட்டையே ஒலிக்க வந்திருக்கிறாரு ஓடுகாலி முண்டை. ஆமா, எந்த நேரத்துல தான் நீ பெத்த மாமா? தம்பி, நமக்கு தேவையில்லை. இதுக்கு மேல சோத்துல மருந்து வச்சு உனக்கு கொண்டு போடுவோம். நம்ம மாடு அடி அடிக்க அவர் அடிக்காதீங்க. என்னை வேணா அடிங்க, அவள் அடிக்காதீங்க. மாமா அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ உங்க அப்பா புத்தி நீ அப்படியே வச்சிருக்கடா. உங்க அப்பா என்ன செஞ்சா?
நல்லா கேளுங்க அண்ணா. இவங்க அப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன அப்படி? அன்னைக்கு ஒரு நாள் துளக்க மூட்டு போன பாய் வீட்டு பிள்ளைய, அப்படி பாய் வீட்டு பிள்ளைய அவளை காதலிச்சு யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு ஓடினா பாத்தியா உங்க அப்பா? என்னடா உங்க அப்பா ஓடினா பாத்தியா? அப்ப அந்த பாய் வீட்டுக்காரங்கெல்லாம் ஷூ போட்டு, அது என் வாயால நான் வர சொல்லணும். ஆமா ஆமா, ஷூ போட்டுருப்பாங்க பாத்தியா? அந்த செருப்பால அடிபட்டோம்டா உங்க அப்பன். ஏன்டா அவன் புத்தி தப்பாம வச்சிருக்கிறியே, உங்களுக்கு என்னடா அருகதி இருக்குது? என்னடா அருகதி இருக்குது? எங்க பொண்ண கல்யாணம் பண்ண உனக்கு என்னடா அருகதி இருக்குது? ஏன்டா எங்கேயோ போற நாய் என் வீட்டுல வந்து என் பொண்ண கைய பிடிக்கிறது, என் பொண்ணு கல்யாணம் எந்த தைரியத்துல நீங்க வந்த? மாமான்னு சொல்ல சத்தியமான பொண்ணே போடுறா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்க பொண்ணை சந்தோஷமா நான் வச்சிருப்பேன். கொலகாரனுக்கு கட்டி கொடுத்தானு என் பிள்ளையை கட்டி கொடுப்பேன். ஆனா இந்த மாயனுக்கும் ஆகாது, இந்த மாயனோட பையனுக்கும் ஆகாது. உனக்கெல்லாம் கட்டி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இவனை சிறையில போடலாம். இவன் இடத்தில் ஏதாவது சொல்றியா வசனம்? என் தந்தையார் சொன்னார், தாயும் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தையார் சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பார்கள். என் தந்தையார் சொன்ன சொல்ல நான் காப்பாத்தி இருந்தா எனக்கு இன்னைக்கு இப்பேற்பட்ட ஆபத்து வருமா என்ன? ஒரு சுயவரத்துக்கு போனா அந்த சுயவரத்துல அழைப்பு இல்லாம அந்த சுயவரத்துல கலந்துக்க கூடாது. அப்படி நீ கலந்துகிட்டா அவமானப்பட்டுதான் வருவடியார் தந்தையார் சொன்னாரு. அவர் சொன்ன சொல் இப்பொழுது உண்மையாகி விட்டதே கடவுளே. மரியாதை தலைவாசல் மரியாதை சொல்லுவாங்க. உனக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே இந்த அஸ்தினாபுரத்துல கிடையாது. இந்த நாட்டுக்கு வந்ததே தப்பு. இவன் அடிமையாக விட்டான். இவனுக்கு நான் அடிமை. இவனை சிறையில போட்டு அப்புறம் பேசிக்கலாம். போடவில்ல அப்படி சிறையில போடுறமா இருந்தா என்னையும் பொண்ணி ஒரே சிறையில இருந்தா என் பிள்ளைவே என் கூட சிறையில் போடுன்னு சொல்றீங்க. எங்களை பார்த்தா என்ன பைத்தியக்கார புண்டைய அவங்களோட சேர போடல உங்களோட சேர போட்டு அடிக்க வரான். இந்த ரணகளத்துல இவளுக்கு ஒரு கிருகிருப்பு வேணும். தந்து கழிச்சோடனே அதுல சிந்து பண்ணலான்னு பாக்குறியா மாப்பிள? யாருகிட்ட வந்து வேலை உள்ளான்னு பாக்குறேன். நானே நீ வேலை உள்ளான்னு பார்த்தா அதுக்குள்ள வாழ்லையும் வந்துட்டேன். சரி, உங்க பொண்ணை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னைக்கு அன்னையில இருந்து உங்க பொண்ணை மறக்க முடியல மாமா. அதனால நீ என்ன பண்ற? என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன். பறி கொடுத்த காரணத்திற்கு உனக்கு அருமையான ஒரு தண்டனை. உடனே தூக்கு போட்டு தொங்கு. இந்த ஓடுகாலி முண்டா அம்மா அடிக்காதம்மா. காசிக்கு போனானா கால் ஆடிட்டு திங்கலாம்னு காலு ஆட்ட காலு தூணாட்ட விங்கிச்சாம. ஏண்டி உனக்கு பால்னு பார்த்தனா, தயிர்னு பார்த்தனா, மோர்னு பார்த்தனா, கட்டி கட்டியா எல்லாத்தையும் போட்டு திங்க வச்சு நல்லா வளர்த்து வாலியம் பண்ணா. ஏண்டி இத்தனை காலம் வளர்த்தது பத்தாது? உனக்கு ஒரு நல்ல மாப்பிளை நாங்க பார்க்க மாட்டோம். ஏண்டி கண்டாரு இத்தனை கொடுத்து ஒரு பழம் ஒண்ணு கொடுத்து வாழ போனேன் எல்லாமே கொடுத்து அதுலதாண்டி அடக்குமே கண்டாரு ஒரு மகனை பாரு. எங்க அண்ணன் எவ்வளவு பாவம் தெரியுமா? எப்படி எல்லாம் வளர்த்துறாங்க. ஆனா பைத்தியக்கார அந்த பிள்ளையில போட்டு இந்த அம்மாளுக்கு லவ் பண்ணிருக்கோம். ஏன் என்னை லவ் எனக்கு லவ் எல்லாம் பண்ண தெரியாது. தெரிஞ்ச பண்ணுங்க சத்தியமா இல்லைங்க. சரி, அதனால பரவாயில்ல. இங்க பாரு, இப்படியாப்பட்ட மாப்பிள்ள எல்லாம் வேண்டாம். ஏண்டா உனக்கு நாடு ஏது, நகரம் ஏது, சொத்து ஏது, சுகம் ஏது, ஒண்ணுமில்லாத உரப்பானு நீ. உங்க அப்பனே வந்து அந்த பாறைக்கடல பாம்பு மேல படுத்திருக்கிறாரு. சங்குத்து வேறைகளை மட்டும் துணுடு நாடு வச்சிருக்கீங்க. அதனால நான் பொண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. பொண்ணு கட்டி கொடுத்தா எங்க போய் படுப்பாங்க? ஆமா, இவன் போய் கடல செத்தாலும் செத்துருவேன். ஆனா இவரை தவிர வேற சத்தியமா இப்படி இந்த பொழப்பானதை செத்து போயிரு. நமக்கு வேணாம். பக்கத்துல கிணறு காவலா இருந்தா ரெண்டு பேரும் ஒன்னா
சத்தியமா இன்னையோட சரி இந்த வேஷம் உனக்கு ஐயோ விட்டா பிள்ளை இது பண்ணிடுவான் பெரிய லைலா மச்சனா அம்பிகாவதி அமராவதி பாடி உள்ள காதலை பிரிக்கிறது நான் இருக்கிறேன். போ போ உள்ள சத்தியமா இவனால சொல்லி கொடுத்தா அவன் வருவான், நீ மேல இருந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். அடையாளம் தெரியும். பழமொழி இருக்குது. நூலை போல சேலை, ஆமா, நாயை சேலை போல போல புள்ள. ஆ. இவன் சரியா இருந்தா அந்த ஓடுவாளி குண்டா கரெக்டா இருந்தா தேவையா புள்ள ஓடுமா பண்ணுமா? எத்தனை வயசாகும்? அண்ணி என்பது அன்னைக்கு சமாளம். அம்மானு கொடுப்பாங்க. அண்ணன் பொண்டாட்டியா கொஞ்சம் அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டியா? எத்தனை வயசு? சொல்றேன் எனக்கு 30 வயசு ஆகுது. 30 வயசுல 10 வயசுல பிள்ளை பத்தி கண்டாரோலி 48 வயசுல சமையல் சத்தியமா 48 வயசாகுது. கேள்வி ஆயிட்டா. இப்ப பாடுற வயசு பிள்ளையாட்டு நகை அவன் கழுத்துல ஒரு நகை இருக்கலாம். இல்ல பாரு தலையில் இப்ப நெத்தி 3 இடத்துல வச்சிருக்காரு. அதான் உன் தம்பியை பாத்துட்டு இருக்கிறாள். அப்புறம் என்னன்னு போய் ஐயோ நான் எங்க பார்த்தேன் அதான் அண்ணி வேற விட்டு போகாது. சரி ஆகிறதெல்லாம் போட்டுங்க. நம்ம கதை அப்புறம் பேசிக்கலாம். ஆமா எப்படியோ ஜாம்பவான வந்து நம்ம சிறையில போட்டுட்டோம். நம்ம பிள்ளையும் பாதுகாப்பா அதாவது வந்து 8 அடுக்கு கல்கோட்டை எறும்பேற மண்டபம், 10 அடுக்கு கல்கோட்டை பாம்பேற மண்டபம், 1000 பாங்கிமார்கள் சொல்ல நம்ம கத்தி மேல் கத்தி காவல் படை காவல் ஈட்டி மேல் ஈட்டி இடிமின்னல் காவலோட அப்படி பாதுகாப்பா வச்சுட்டோம். யாரும் நம்ம லட்சுமணா தேவி. இத்தனை பாதுகாப்பு தேவையில்லை, இத்தனை படைகள் தேவையில்லை. கௌரி. இவனுடைய பாதுகாப்பை மீறி உள்ள யாராவது நுழைய முடியுமா? வந்தா கால்ல போட்டு ஒரே மிதி பொண்ணை பாத்துக்கோ. அவனே உள்ள போக முடியாதுங்க. அதனாலதான் வெளியே நிக்கிறேன். கல்கோட்டை சிறியதாக நுழைவாயில் இருக்கும். நுழைவாயில் முன்னே புரிஞ்சல் போதும். சரி இருந்தாலும் நல்லா பாதுகாப்பாச்சு. ஆனா இந்த விஷயத்தை எப்படியாவது கண்ணனுக்கு தெரிவிக்க வேண்டும். அதனால போடு அதனால அவனுக்கு ஒரு நிகிர்தத்தை எழுதிடலாம். அஞ்சாவத்தை வாழ்ந்து வரக்கூடிய வேணா வேணா கொண்டாக்கப்பா. மியூசிக் பாட்டியா போயிட்டு இருக்கீங்களா? ஒரு தவுல அஸ்தினாபுரத்தை வாழ்ந்து வரக்கூடிய துரியோதன மாமன்னன் எழுதக்கூடிய நிறுவனம் என்னவென்றால், அடே கரிமூஞ்சி பையா கண்ணா, உன்னுடைய மகனாகப்பட்டவன் எங்களுடைய நாட்டை தேர்ந்து எங்களுடைய நாட்டை தேடி அலையாத விருந்தாளி போல இச்சா சுயவரத்திற்கு என்னுடைய மகளாகப்பட்ட லட்சுமணா தேவி திருமணத்துக்கு வந்து கைப்பிடித்து இழுத்து இப்பொழுது எங்களுடைய சிறையில் அடைத்துள்ளோம். முதல் தவறு கையை பிடித்து இழுத்தது, இரண்டாம் தவறு. அதனால அவனை அடித்து உதைத்து அதாவாதமானது செய்து பாதாள சிறையிலே போட்டு அவனை கொடுமையானது செய்து கொண்டு வருகின்றோம். உனக்கு தைரியமானது இருந்தால் உன் மகனை காப்பாற்றிக்கொள், முடிந்தால் வந்து காப்பாற்று. இப்படிக்கு துர்ச்சோதிரன் மற்றும் 100 பேர்கள். அண்ணா போடுங்க. துரியோதனன். சரி யார் எங்கே வா தம்பி ஞானசேகரா ஏக்கா ஏறிட்டு வாருடே. என்னடா பண்ண முடியும்? இந்த லிகிரதத்தை நேரடியாக சங்கு துவாரகை கொண்டு போய் வைகுந்தத்துல போட்டு வந்துரு. வைகுந்தம் இல்லையா? ஆமா கொடுக்காத, போட்டு வந்துரு. போட்டு எரிச்சிட்டு வந்துட்டோம். எரிச்சிட்டு வராத, தூக்கி வீசிட்டு வந்துரு. சரிம்மா.
செலவுக்கு காசு காசு செய்யற வேலைக்கு ஆண்டவன் சம்பளம் கொடுப்பான் உனக்கு. ஆண்டவட்டையே கொடுத்து ஏப்பா நான் கஷ்டப்பட்டு நான் போயிட்டு பாருன்னா காசு ஆண்டவன் கொடுப்பான்னா ஆண்டவட்டே போய் ஆண்டவன் தான் அந்த கஜானா தளபதி கணபலாரி. அவன் பேர் அவன் பேர் ஆண்டவன். சரி அவன்கிட்ட கேளு தருவான். எப்படி 1.25 ரூபா சம்பளம் உனக்கு தரும். அப்படியா? ஆமா ஆமா. சரி விடு. சரி போயிட்டு வா. கொடுத்துட்டு வா. சீக்கிரமா போயிட்டு வா. போட்டு வந்துடுறேன். சரி சரி. இப்பொழுது மாயனுடைய தேவியாகிய யாமுவதி இப்பொழுது சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.
ஓட்டிக்கு 2 காலு ஓட்டிக்கு 4 காலு